அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கர்நாடகா தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் இருந்து இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, தமிழ் மக்கள் விருந்தோம்பல்ல அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும், டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. இன்னைக்கு உங்கள் இதுலலாம் சித்திரை திருவிழா, இன்னைக்கு தான் கூழ் ஊற்றுறீங்க, 2வது செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கூழ் கறி விருந்து அப்படின்னு சாப்பிடாம போகவே கூடாதுன்னு அந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, தமிழர்கள் எங்கே பார்த்தாலும் எந்த மூலை முடுக்கில் இந்த உலகத்தில் பார்த்தாலும் அந்த ஒரு கனெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஊரை விட்டு ஊர் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் கொடுக்கவே இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப அதுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா இந்த அளவுக்கு பாசம் காமிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நாங்கள் போய் பேசி அவங்க கிட்ட நாங்கள் எங்களால் முடிஞ்ச என்னெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இங்கே நிறையா கிராமத்தில் நாங்கள் பார்த்துட்டு வரோம் 4-5 நாளாக. ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரதம மந்திரியோட திட்டங்கள் எல்லாமே நீங்கள் பயனடைஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறைய இடத்துல நாங்கள் ஜல்ஜீவன் திட்டம் எல்லாம் பார்த்தோம். நிறையா திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பருப்பு அரிசியாக இருக்கட்டும், அதே சமயம் அது வச்சு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் கிடைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பார்க்குறேன். பண்ணாதவங்க இல்லாதவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்தாலே நம்ம கண்டிப்பாக மோடிஜி தான் திருப்பியும் பிரதமராக வரப்போகிறாரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 24 இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு June 4th கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் மீண்டும் வரப்போது. மோடிஜி தான் அந்த அரியணையில் உட்கார போகிறாரு. நாங்கள் எல்லாம் அதனால தான் ஈபாரி 400 மீறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மோடிஜியே 400 தான் சொன்னார், ஆனால் நாங்கள் அதையும் மீறி அப்படின்னு நம்ம எல்லாமே கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அதாவது தமிழ் மக்கள் எல்லாம் இந்த கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க கட்சி, இது என்னோட சின்னம், இது என் தலைவன், இது அதுவும் வந்துருங்க. அண்ணாமலை அப்படின்ற சிங்கத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால தமிழ்நாட்டிலையும் நிறைய இந்த வாட்டி மாற்றம் இருக்கு. நிறைய இடத்துல தாமரை மலர போகுது. அதனால அதுலயும் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இங்கே அந்த மாதிரி அந்த உணர்வோட நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடு சேஃபா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்தா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. கண்டிப்பா அதான உண்மை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு அது கண்டிப்பா தெரியாதனால தான் தலையாட்டுற. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கெல்லாம் வெளியில இந்த மாதிரி இருட்டுல உங்களுக்கு என்ன இருந்தாலும் இது நம்ம ஒரு உள்ளுக்குள்ள என்ன சொல்றது, சிட்டி மாதிரி இல்லை, கரெக்டுங்களா? ஒரு ரூரல் ஏரியா தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நேற்று ஒரு பொண்ணு சொன்னா, நாங்கள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது நாங்கள் வரும்போது போகிறதுக்கு இருக்கலாம், நடமாடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்தது, நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னு ஒரு பசங்க, பொம்பளை பசங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கர்நாடகா மக்கள், தமிழ் மக்கள் தான் அதை சொல்றாங்க. அதே சமயம் நான் வெளியூர்ல போய் நான் படிச்சு நான் வெளியூர் நாட்டுக்கு போக மாட்டேன், இங்கேயே படிச்சு இங்கேயே தொழில் பண்ணி இங்கேயே விவசாயம் பண்ணி இங்கேயே தொழில் பண்ணி இங்கேயே சம்பாதிச்சு நான் என் ஊரை முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் சொல்ற ஒரே விஷயம், பசங்களை நல்லா படிக்க வைங்க. பசங்களுக்கு அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி இந்த குடும்பமா இந்த மாதிரி தமிழ் மக்களை பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரே வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்தீங்க அப்படிங்கும்போது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொல்றதுக்கு ஒன்று உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தலைவர்கள் இங்கே 2 பேர் இருக்காங்க, ரொம்ப வருஷமா இந்த ஏரியாவில் பிஜேபி வரணும் அப்படின்ற முனைப்புல இருக்காங்க. இவங்களுடைய பயணமும் வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.